ஹாய். இன்னைக்கு பிரின்சிபல்ஸ்லாம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுக்காக நம்ம ஒரு கேம் பார்க்க போறோம். இதுல லாஜிக்ஸ் பேஸ் பண்ணி விளையாடியிருக்காங்க. ஏன் பிரின்சிபல்ஸ்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல நமக்கு வந்து நம்மளோட பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் ஒரு ஓப்பன் பொசிஷன்ல பிஷப் பெட்டர் அண்ட் ஒரு க்ளோஸ்டு பொசிஷன்ல நைட் பெட்டர். இப்போ பிஷப் அண்ட் நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம அப்போ பார்க்கணும். இப்போ ஓப்பன் பொசிஷனா இருந்துச்சுன்னா, நம்ம பிஷப் வச்சுக்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா, பிஷப்ஸ் வந்து ஓப்பன் பொசிஷன்ஸ்ல நல்லா விளையாடும். அட் த சேம் டைம் இப்போ க்ளோஸ்டு பொசிஷன்ஸா இருந்தா, நம்ம பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நைட் வச்சுக்க பார்க்கலாம். இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம ஒரு கேம் வழியா பார்க்கலாம். ஸோ E4, E5 அண்ட் நைட் F3, நைட் C6, பிஷப் C4. இது இட்டாலியன் கேம். அண்ட் இங்க பிளாக் நைட் F6 விளையாடலாம். நைட் F6னா நைட் G5 அலோ பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட குவீனோட டயகனல் கட் ஆகுது. பிஷப் C5னா B4 அலோ பண்றோம். B4 ஈவன்ஸ் கேம்பிட். ஏன் இந்த பிஷப்பை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னா, பிஷப் டிஸ்ட்ராக்ட் பண்ண உடனே C3 D4ன்னு அவங்க சென்டரை கண்ட்ரோல் பண்ண வரலாம். அதுக்காக இந்த பானை வந்து குவீன் சைடுல சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. எப்பவுமே கேம்பிட் அப்படின்னாலே ஒரு பானை ஓப்பனிங்ல சாக்ரிஃபைஸ் பண்றது தான். மேஜரா அதை சென்டர் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இருக்கும். பிஷப் C5 விளையாடுறோம். ஒயிட் C3 விளையாடுறாங்க. C3யோட ஐடியா என்னன்னா, பான் D4 வச்சு சென்டரை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. குவீனோட டயகனலையும் ஓபன் பண்றாங்க. இப்போ குவீன் E7. D4 இப்போ வராது. ஏன் வராது? D4 வச்சா பான் இன்டு D4, பான் இன்டு D4 அண்ட் குயின் இன்டு E4 செக்கோட வருது. அண்ட் கிங் மூவ் பண்ண உடனே நம்ம நைட் இன்டு D4 கூட அடிக்கலாம். அதனால குயின் E7 வந்து ஆக்சுவலா D4 தடுக்குது. இப்போ ஒயிட் கேஸ்லிங் பண்றாங்க. கேஸ்லிங் பண்ணும்போது பிளாக் வந்து D6 வைக்கிறோம். இப்போ D4, பான் D4, பான் D4, குயின் E4 அடிச்சா இன்கேஸ் பான் இன்டு C5, குயின் இன்டு C4 வருது. ஆனா ஒயிட் வந்து பான் இன்டு C5 அடிக்க மாட்டாங்க. ரூக் E1 வச்சு இந்த பின் வழியா அந்த குயினை கேப்சர் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இந்த வேரியேஷன்ல குயின் இன்டு E4 அடிக்க முடியாது. ஜென்ரலா சென்டர்ல பான் இந்த மாதிரி 1 to 1 அட்டாக் பண்ணிட்டு இருந்தா, அந்த இடத்துல வந்து நம்ம டென்ஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, அது ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா, அந்த ப்ரெஷர் வந்து போயிடும். சிமிலர்லி இந்த சென்டர்ல உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் அந்த ப்ரெஷர் இருந்துட்டே இருந்தா, அந்த டென்ஷன் இருந்துட்டே இருந்தா நல்லது. அண்ட் இப்போ நீங்க அத கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஒயிட் கிட்ட அந்த சென்டர் கண்ட்ரோல் போயிடும். அதனால நம்ம அந்த பான் அடிக்காம பிஷப் B6ன்னு வைக்கிறோம். ஒயிட் வந்து A4 விளையாடுறாங்க. A4ஓட ஐடியா என்ன? ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் டு பிளே A5 ஹியர். A5 விளையாடி இந்த பிஷப்பை ட்ராப் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம இங்க நைட் F6ன்னு நைட்டை டெவலப் பண்ணா ஒயிட் வந்து A5 விளையாடலாம். A5 இப்போ 2 மூவ் இருக்கு. ஒன்னு நைட் இன்டு A5 அடிக்கலாம், இல்ல பிஷப் இன்டு A5 அடிக்கலாம். இங்க A5 விளையாடாம ஒயிட் D5 கூட விளையாடலாம். பட் நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். A5, பிஷப் இன்டு A5. இப்ப பாத்தீங்கன்னா ரூக் ஆல்ரெடி இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு டிஃபென்ஸ் இருக்கு. இதை நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக பான் D5 வைக்கிறோம். ரிமூவிங் த டிஃபெண்டர் இதுக்கு பேரு ஆர் டிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். இந்த நைட்டை மூவ் பண்ண உடனே ரூக் இன்டு A5ன்றது பீஸ் வந்து கேப்சர் ஆகுது. அதனால A5க்கு பிளாக் நைட் இன்டு A5ன்னு அடிக்கலாம். இப்போ இந்த பிஷப்பை அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆனா இன்னொரு வழி இருக்கு. ஒயிட் ரூக் இன்டு A5ன்னு அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்றோம். பிஷப் இன்டு A5. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிஷப்புக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. அண்ட் ஆல்சோ கிங் வீக்கா இருக்கிறதுனால குயின் A4 செக் வந்து குயின் இன்டு A5 போகுது. பிஷப் D7, குயின் இன்டு A5. இப்போ நம்ம ஒரு ரூக்க கொடுத்துட்டு 2 பீஸ் எடுத்திருக்கோம். ஜென்ரலா பீப்புள் வந்து ரூக்கு தான் பெருசு. 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால அதை கொடுக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். பட் இங்க வந்து நம்ம 2 பீசஸ் ஒரு நைட் அண்ட் பிஷப் எடுக்கிறதுனால 3 + 3 6 பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். வேறஸ் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு A பானை கொடுத்துருக்கோம். மோர் ஆர் லெஸ் சிமிலர் 6 to 6 பாயிண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு. பட் ஸ்டில் மிடில் கேம்ல 2 பீசஸ் இருக்கிறது பெட்டர்.
ஸோ கோயிங் பேக், இந்த இடத்துல பிளாக் அந்த பிஷப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னா பிளாக் A6 வைக்கலாம். ஸோ A5 ஸ்டில் அடிச்சா சேம் ப்ராப்ளம். ஸோ பிஷப் A7 புல் பேக் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பிஷப் G4 வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் H3 வைக்கிறாங்க. இது லாஜிக்கலி தப்பான மூவ். ஏன்னா நம்ம இன்னும் கேஸ்லிங் பண்ணவே இல்லை. அண்ட் ஆப்போனன்ட் கேஸ்லிங் பண்ணிட்டு H3 புஷ் பண்ணும்போது அது ஒரு ஈஸி டார்கெட்டா நமக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணும்போது அந்த H3 மேல ஃபோக்கஸ் தான் நம்ம அட்டாக் வந்து பண்ணலாம். பட் நம்ம டெவலப் பண்ண பீசஸை மட்டுமே வச்சு அட்டாக் பண்ணக்கூடாது. நம்ம இன்னும் இருக்கிற பீசஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். ஆல்சோ ஒரு அட்டாக் பண்ணும்போது 3 or more number of pieces இருந்தா பெட்டர். ஏன்னா 1 or 2 பீசஸை வச்சு கண்டிப்பா இந்த அட்டாக்கை நம்ம சக்சீட் பண்ண முடியாது. ஸோ அதனால நைட் F6ல பீஸை டெவலப் பண்றோம். இங்க ஒன் மோர் மிஸ்டேக் ஒயிட் பண்றாங்க. D into E5 அடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பான் சென்டர்ல அந்த டென்ஷன் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பிஷப் டயகனலை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பான் இன்டு E5 அடிக்கும் போது அந்த டென்ஷனையும் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஆல்சோ அந்த பிஷப்போட டயகனலை அவங்க ஓபன் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து இந்த நைட்டோட பொசிஷனை சென்ட்ரலைஸ் பண்றதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. இங்க பான் இன்டு E5னா ஸ்ட்ரக்சர் சிமிலரா இருக்கும். ஸோ பெருசா எந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கல. பட் நைட் இன்டு E5 பண்ணும்போது நைட்டும் சென்ட்ரலைஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அட்டாக்குக்கு ரெடி பண்றோம். இப்போ டபுள் அட்டாக், பிஷப்பும் அட்டாக், நைட்டும் அட்டாக், நைட் இன்டு E5. ஒன்ஸ் அகைன் குவீனை சென்ட்ரலைஸ் பண்றோம். ஜென்ரலா நம்ம வந்து குவீனை எடுத்துட்டு போக கூடாது கேம்க்கு. ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு போக கூடாது வெளியில அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போல்லாம் வந்து இந்த நைட் ஏதாச்சும் நைட் பிஷப் ஆர் எனி அதர் பீசஸ் நம்ம குவீனை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போனன்ட்க்கு வந்து டெம்போ குடுக்குற மாதிரி நம்ம குவீன் எடுத்துட்டு போக கூடாது. ஆல்சோ அட்டாக் பண்ணி நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கிற போது அது சம்டைம்ஸ் ட்ராப் ஆகலாம். ஆனா இந்த குயின் இன்டு E5 நம்ம ஏன் குயினை வெளியில கொண்டு வரோம் அப்படின்னா, இங்க நைட் F3 வராது. ஏன்னா ஆல்ரெடி இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. பிஷப் F4 வராது. ஏன்னா சப்போர்ட் இல்ல. F4ம் வராது. ஏன்னா பிஷப் வந்து பின் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு பீஸுமே இந்த குயினை அட்டாக் பண்ணல அப்படின்னா இந்த குயின் ஆக்சுவலா சென்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸோ நைட் D2 விளையாடுறாங்க ஒயிட். ஐடியா என்னன்னா நைட் F3 கொண்டு வந்து குயின் அட்டாக் பண்ண போறாங்க. இப்போ நம்மளோட பீசஸ் எல்லாமே ஆல்ரெடி கிங் சைட் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ பிளாக்குக்கு 4 பீசஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒயிட் கிங்குக்கு முன்னாடி பீஸே இல்ல. ஸோ இங்க ஜென்ரலா ஒரு நைட் இருக்கும். அந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒயிட் கிங்குக்கு முன்னாடி பீஸ் இல்லைனாலே நம்ம வந்து அட்டாக்குக்கு போகலான்ற ஒரு சைன் இது மாதிரி. ஸோ இந்த இடத்துல பிளாக் பீசஸ் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்ண போறோம். ஒயிட்டோட பான்ஸை வந்து நம்ம இங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஏன்னா அது கிங்குக்கு இருக்கிற ஒரே கார்டு இந்த 3 பான்ஸ் தான். ஸோ பிளாக் பிஷப் இன்டு H3ன்னு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பான் இன்டு H3 இந்த பின்ன பேஸ் பண்ணி குயின் G3ன்னு செக் வைக்கிறோம். ஸோ கிங் H1, குயின் இன்டு H3 செக், கிங் G1. இப்போ ஒன்ஸ் அகேன் குயின் அண்ட் பிஷப் மட்டுமே வச்சு செக்மேட் பண்ணிட முடியாது. ஸோ யூ நீட் ஒன் மோர் பீஸ். நைட் G4 வைக்கிறோம். குயின் H2 செக்மேட் பண்ண போறோம். ஸோ நைட் F3 வைக்கிறாங்க. இதை தடுக்கிறாங்க. ஸ்டில் குயின் G3 செக், கிங் H1 அண்ட் பிஷப் இன்டு F. ஸோ குயின் H3 செக்மேட் பண்ண போறோம். நைட் G5 வைக்கிறாங்க அண்ட் குயின் H2 செக்மேட். இன்கேஸ் இங்க ரூக் இன்டு F2 அடிச்சா நைட் இன்டு F2 செக்மேட். ஸோ இந்த கேம்ல நம்மளோட டேக்அவேஸ் என்னன்னா, சென்டர்ல டென்ஷனை மெயின்டைன் பண்றது நல்லது. ஆல்சோ ஆப்போனன்ட் கேஸ்லிங் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கேஸ்லிங் பண்ணிட்டு H3 வைக்கிறது தப்பு. கேஸ்லிங் பண்ணலாம், பட் H3 வைக்கிறது தப்பு. ஏன்னா நம்ம வந்து இங்க கேஸ்லிங் பண்ணாம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நடந்துச்சு. ஆல்சோ இங்க சென்டர் ஓப்பனா இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாவே பீசஸை வச்சு அட்டாக் பண்ணோம். இன்கேஸ் சென்டர் க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம அங்க பான்ஸை வச்சு அட்டாக் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு பீசஸ் ப்ரிப்பேர்ட் ஆன உடனே நம்ம வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்றோம் வித் சம் கால்குலேஷன்ஸ். அண்ட் அட்டாக் பண்ணும்போது எல்லா பீசஸையும் கொண்டு வந்து அட்டாக் பண்றது நல்லது. அப்போதான் உங்களுக்கு அந்த அட்டாக் சக்சீட் ஆகும். தேங்க்யூ.